எல்லாருனாலும் அப்படி பண்ண முடியாது. எல்லாவற்றையும் ஒதுக்கி நம்ம இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து தவம், தியானம் செய்ய முடியும். அப்படித்தான் எங்களுடைய இடத்துல ரெண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தாரு. அழுக்கு சுவாமிகளுடைய சமாதியில நீண்ட காலம் சேவை செஞ்சுட்டு இருந்தவரு. ஜீவசமாதி அந்த ஜீவசமாதியிலேயே குடுக்குற கஞ்சி, கூழ சாப்பிட்டு இருந்தவரு. இவருக்கு அந்த பரவச நிலை அடைந்தவுடன் சாக்கடை ஓரத்தில 11½ ஆண்டு காலம் நவாசன தவம். நவாசனம்னா தலையும் ஒரு அடி மேல, காலும் ஒரு அடி மேல, இடுப்பு மட்டும் கீழ. ரொம்ப விசித்திரமான ஆசனம். அதுல 11½ ஆண்டு காலம் இருந்தாரு. மழை, வெயில், சாக்கடை, நீர் ஒன்றும் அவரை செய்யவில்லை. அவர் இறந்து 3 நாள் ஆகியும் படுத்திருந்த உடம்ப சேர்ல எடுத்து உட்கார வச்சு உட்கார்ந்துட்டாரு. ஜீவசமாதி என்பதற்கு எடுத்துக்காட்டு. அவருடைய விரல்கள் வளைந்தது, அசைந்தது. நம்மளா இருந்துன்னா பாடி விரைச்சிரும். இறந்துட்டோம்னா காலையில இறந்துட்டோம்னா மதியானம் உள்ள போக முடியாது. துர் நாற்றம் வீசும். அவரிடம் எந்த வாசனையும் இல்லை. பரிமள கஸ்தூரி சந்தனத்தினுடைய நறுமணம். 3 நாள் அந்த அறை கட்டுவதற்கு டைம் ஆச்சு. 4வது நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சமாதி ஆனாரு. அக்டோபர் 2ஆம் தேதி தான் அந்த அறை கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாதாரணமாக கையை அப்படி தூக்குறாங்க, உடம்பு வளைஞ்சுது. அடே நல்ல உடம்பு வளையுது, அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாற்காலி எடுத்து வச்சு அதில் உட்கார வச்சாங்க. அதுக்கு ராஜ அலங்காரமெல்லாம் பண்ணி மூலிகைகளாலே அங்கே சமாதி பண்ணணும். ஸோ எல்லா சமாதிகளும் நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 17, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.